டேய் மச்சான், பேசாம போயிருவோம் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். சாரிடா. இங்க பாருடா, மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறாலே நான் கிடையாது. உனக்கு தான் தெரியும்ல, நான் ஒன்றும் இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லலடா. எனக்கும் மாயாவுக்கும் உள்ள பிரச்சனையை அவள் உன்கிட்ட வந்து சொன்னது பெரிய தப்பு தான்டா. அவளை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். அப்புறம் நீ வேற வந்து உட்காந்துருந்தி எனக்கு மூணாவது மனுஷங்க முன்னக்கூட்டி டிஸ்கஸ் பண்ண சுத்தமாக பிடிக்கலடா. எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவெடுத்துப்போம்டா. மூணாவதாக ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்காதுடா, புரிஞ்சுக்கோடா. நானா ஒன்றும் வரல, என் ஆள் தானே என்கிட்ட வந்து சொன்னா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான்டா அவளை பிடிச்சி திட்டிட்டேன். நான் சொன்னது உனக்கு இன்சல்ட் மாதிரிலாம் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரிடா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னடா சொல்லு. சரி சரி விடு. மாயா என்ன சொன்னா? பிரேக்கப்பு. நான் அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தியிருக்கேன். ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுத்துருக்காடா. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா வேலைக்கு போகணும். அப்புறம் அவளுக்கு இந்த ஒரு மாதம் நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதான்டா. கால்லாம் பண்ணவே கூடாதான். கால் பண்ணாம நீ இருந்துருவியா என்ன? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் லைஃப் லாங் அவன் எனக்கு வேணும்ல, அதனால ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா. டேய் வேலை வேணும்னா என்னோட கம்பெனிக்கு வாயேண்டா. இல்லை மச்சான், அப்போ நான் வேற கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அங்கே போறியா? நீ வேணா நீ மூணாவது மனுஷனா நினைக்கலாம்டா. ஆனால் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாயா உன்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாடா. அந்த பொண்ணை எதுக்காண்டியும் கஷ்டப்படுத்தி அழ வைக்காதடா. எனக்கே தெரியும்டா. இப்போ வர என்னோட செலவுக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் பணம் அனுப்பியிருக்கா. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த ஒரு மாதம் பேச மாட்டாளாம், ஆனால் எனக்கு முன்னுக்கிட்டே பணம் அனுப்பியாச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான செலவுக்கு ஃபுல்லும். இப்படி பொண்ணுலாம் யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு, உனக்கு கிடைச்சிருக்குடா. எனக்கு தெரியும்டா, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை அழகா பார்த்துப்பான்ட்டு. ஆனால் எனக்குன்னு டைமே கொடுக்க மாட்டேக்காடா. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்குன்னு இப்போ யாருமே இல்லைல்லாடா. ஏடா இப்போ அவள் தான் உங்கள் வீட்டு பொறுப்பெல்லாம் பார்க்கா, உனக்கு தெரியும். அது இல்லாமல் ஒன்றையும் அவள் தான் பார்த்துக்கணும். அதுக்குன்னு அவள் சம்பாதிக்கணும்லாடா. அவள் இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சு தானே நீ லவ் பண்ண. அப்போல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ குறைச்சோன்னா அந்த பொண்ணு எங்கடா போவா சொல்லு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்குலாம் திட்டுறீங்க. அவள் காலேஜ் படிக்கும் போதே ஃபேஷன் டிசைன் ஆகணும்டா. அவளே டிசைன் பண்ணி இப்படி தானே ட்ரெஸ் பண்ணுவா. அவள் இப்படி தான்டா. அவளை மாற்ற நீ ட்ரை பண்ணிக்காத. சரிடா. கொஞ்சம் வாய் தான் அதிகம் அவளுக்கு, இருந்தாலும் தங்கம் அவ. தெரிஞ்சா சரி மச்சான். சரி வேலைக்கு என்ன பண்ண போற? ஒரு மாசம் தான் டைம் இருக்குன்னு அசால்ட்டா நினைக்காத. அவ சொன்னதை செய்வா, உனக்கு தெரியும்ல. தெரியும்டா. இப்ப நான்லாம் ஆதி கம்பெனில தான் இருக்கேன், நீயும் வந்துறேன்டா. இல்லடா அது சரி வராது. இப்ப நான் வேற கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்டா, போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. சரி மச்சான், நான் போறேன், ஓகேவா? ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, நம்ம அமுதனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாம்ல, அப்படியா? ஆமா. அடப்பாவிகளா, காலேஜ் ஸ்கூல்ல நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லைன்னு சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கும் அது பெரிய டவுட்டா இருக்குடா. என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா அவன் உண்மையை சொல்ல மாட்டான், அதனால விட்டுருங்க. சரி மச்சான், அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தி வீட்டில் பேசி மேரேஜ் வேற கொண்டு போயிடுவான் கிறிஷு. நீ என்ன பண்றதா ஐடியா? ஏதாச்சும் லவ்? எப்படிடா நீ இப்படி கேட்குற? அதுவும் எங்கள் வீட்டை பற்றி தெரிஞ்சும் நீ கேட்குற பற்றியா? என் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆதி பயப்படுற ஒரே ஒரு ஆள் அம்மாவுக்கு மட்டும்தான்டா. அது பயம் கிடையாதுடா, மரியாதை. என்னோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடா. அதனால என்னையால அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. உன்னையால அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுதான், அதே மாதிரி மித்தவங்களுக்கும் நினைச்சா நல்லா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடு. நல்லா சொன்னா எங்க கேட்க போறான் இவன்? கண்டிப்பா செருப்படி தான் வாங்க போறான். ஏன்டா என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, அவன் லூசு கணக்கா வளரிட்டு கிடக்கான். அட வாப்பா அர்ஜுன், நீயும் இங்கே தான் இருக்கியா? ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. சாரிப்பா, அம்மா இருந்ததுக்கு என்னால் வர முடியல. நாங்கள் ஃபாரின்ல இருந்தோம், உனக்கு தான் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும்னு நினச்சேன், மறந்துட்டுப்பா. நிறைய வேலை விஷயமா அலைஞ்சிட்டு வேற இருக்கோமா, அதான் பார்க்க முடியல. பரவாயில்லம்மா, இப்போ நான் சரியாயிட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏதாச்சும் உதவினா எங்ககிட்ட கேளு, சரியாப்பா? கண்டிப்பாம்மா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க. சரிப்பா, நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு செய்கிறேன், சரியா? நீ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிம்மா. நானும் தான் இந்த வீட்டுக்கு வர போறேன். என்னைக்காச்சும் என்னையும் சாப்பிட்டு போன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நீ எப்போதுமே இங்கே தானே இருக்க. என்னைக்காச்சும் உங்கள் வீட்டுக்கு போறியா? இப்போ சமைக்கிறதா இருந்தாலே உனக்கும் சேர்த்து தான் சமைக்க. நான் சாப்பிடுன்னு சொல்லவே வேண்டாம், நீயே போய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டா இல்லை என்னல? அப்ப நான் ஒய்யாம இங்கே இருந்து ஓசி சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி கட்டுறீங்களாமா? இதை நான் வேற சொல்லி காட்டணுமா? உனக்கா தெரிஞ்சா சரி. உனக்கு இந்த அசிங்கம் தேவையால? பேசாம வாயை முடிட்டு கடைங்க. எனக்கு இது ஒன்றும் அசிங்கமாவே தெரியலையா? அம்மா சும்மா என்கிட்ட விளையாண்டுட்டு போறாங்க, அவ்வளோதானே. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலாங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது.
என்ன என் பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா ஆடிட்டு இருக்கா? இப்போ அது சும்மா தான்ப்பா. நீ இவ்வளோ சந்தோஷமா இருந்தாலே அப்பாவுக்கு போதும் தங்கம். அப்பா வெளியில போறேன், உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு. சரிங்கப்பா. அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிப்பா. ஐயோ நம்ம ஆடுறது அப்பா பார்த்துட்டாங்க, மானமே போயிட்டு. ஹலோ, நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இனிமேல் என் பொண்ணு எங்கே போகிறா, யார் கூட பேசுகிறா, வெளியில் என்னெல்லாம் பண்ணுறா, எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட வரணும், சரியா? இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் அந்த காதல் கீதலில் விழுந்துடவே கூடாது.